100 feet road 200 feet road ஆகுது. ஓகே சார். இது வந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு உங்களுக்கு காரைக்கால் வரைக்கும் இந்த ரோடு வந்து பெரிய ரோடு ஆகுது. ஓகே சார். ஃபியூச்சர்ல கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் வரைக்கும் ஆன் ரோட்ல பிளாட் கிடையாது சார். ஓகே ஓகே. நம்மளோட லே அவுட் மட்டும் தான் ஆன் ரோட்ல இருக்கு. வளர்ந்த இடத்துல முதலீடு பண்றதை விட வளரக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணீங்கன்னா தான் அந்த முதலீடு ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா வந்து இருக்கும். 843 லேண்ட்ல இருந்து நமக்கு இங்க பிளாட் சைஸ் இருக்கு சார். ஓகே. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 27 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க கையில 3ல இருந்து 4 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இப்போ எப்படி கோயம்பேடு, வடபழனி, அசோக் நகர் டெவலப் ஆகி இருக்கோ அதே மாதிரி ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி பயங்கரமா டெவலப் ஆக போகுதுங்க. இப்போ அங்க என்னென்ன growth இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரியில வரப்போகுதுங்க. வளர்ந்த இடத்துல முதலீடு பண்றதை விட வளரக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணீங்கன்னா தான் அந்த முதலீடு ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா வந்து இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ரெசிடென்சியலா இருந்தாலும் சரி, நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பத்தி தான் இன்னைக்கான விலாக்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இன்னைக்கு ஒரு ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் சார் நம்ம கூட இருக்காரு. ஹாய் சார். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எந்த ப்ராஜெக்டை பத்தி பார்க்க போறோம், இது எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிருங்க சார். நம்ம சைட் பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போற ரோட்ல நெல்லிக்குப்பத்துக்கெல்லாம் முன்னாடியே கல்வாயின்ற ஏரியாவில் தாங்க நம்ம சைட் இருக்கு. இந்த சைட்டோட பேர் என்ன அப்படின்றத சொல்லிருங்க. சைட்டோட நேம் தனலட்சுமி கார்டன் சார். இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நீங்க அங்கேருந்து குடுவாஞ்சேரியிலேருந்து வரும்போது ரைட் சைடில் வரும் சார், ஆன் ரோட்ல. ஓகே சார். இந்த தனலட்சுமி ப்ராஜெக்ட்டை எவ்வளோ ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கீங்க, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க அப்படின்றத நம்ம ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டு 118 பிளாட் போட்டிருக்கோம் சார் டோட்டலா. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீ லான்ச்சிங் தான் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 45 பிளாட்ஸ்க்கு மேல புக் ஆயிடுச்சு சார். ஓகே சார். இப்போ 45 பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுங்க. இங்க மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 843ல இருந்து 1500 வரைக்கும் உங்களுக்கு பிளாட் அவைலபிளா இருக்கு. ஓகே ஓகே. மினிமம் சைஸ் வந்து 845லேருந்து இருக்கு. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து டைரக்ஷன் பார்த்து வாங்குவாங்க, அவங்களுக்குலாம் டைரக்ஷன் பிளாட், கார்னர் பிளாட்லாம் அவைலபிள். ஆமாம் சார். இப்போ ப்ரீ லான்ச்சிங் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம லான்ச்சிங் வைக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து எல்லா சைஸ்லையுமே எல்லா ரேஞ்சிலுமே உங்களுக்கு பிளாட் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம லான்ச் பண்ணும்போது ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் சார். ஓகே ஓகே. லான்ச்சிங் முன்னாடி ஒரு ரேட்டு, லான்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தனலட்சுமி நகருக்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத சொல்லிருங்க சார். தனலட்சுமி கார்டனை பொறுத்தளவில் சார் உள்ள ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பெரிய ஆர்ச் கொடுத்துருக்கோம் சார். அதுவும் 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி, பிளாக் டாப் ரோடு தான் கொடுத்துருக்கோம். 3 பேஸ் இபி லைன் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் சார். ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்கோம் சார். நம்ம பேசிக்கா தேவைப்படக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்டுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங், இந்த நெல்லிக்குப்பம் இந்த ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ரொமோட்டர்ஸ் வந்து இருக்காங்க, எக்கச்சக்கமான லேஅவுட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிளைண்ட் இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிருங்க சார். நல்ல கேள்வி சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம் வரைக்கும் ஆன் ரோட்ல பிளாட் கிடையாது சார். ஓகே ஓகே. நம்மளோட லேஅவுட் மட்டும் தான் ஆன் ரோட்ல இருக்கு. நம்மள தாண்டி 6 கிலோமீட்டர்ல 4000 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. நான் இப்பயும் 3300 ரூபாய்க்கு தான் பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 100 feet ரோடு 200 feet ரோடா ஆகுது. ஓகே சார். இது வந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டு உங்களுக்கு காரைக்கால் வரைக்கும் இந்த ரோடு வந்து பெரிய ரோடு ஆகுது. ஓகே சார். ஃபியூச்சர்ல மூணாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாருமே வந்து 60 அடி ரோட்லாம் கொடுக்க மாட்டாங்க லேஅவுட்ல. நான் 60 அடி ரோடு கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கஸ்டமர் வந்து இடம் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நியர்பைல என்னென்ன ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நம்ம சைட்டுக்கு நியர்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது சார். நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆன் ரோட் சைட் சார். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்னு சொன்னால் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன் நம்ம காம்பவுண்ட் ஒட்டின மாதிரியே கவர்மெண்ட் ஸ்கூல், கல்வாயோட கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஓகே சார். ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்குது சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பையில் ஒரு 200 மீட்டர்லேயே நம்ம சைட்லேருந்து அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்து 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த மெடிக்கல் இன்ஸ்டியூட்டும் இருக்குது. ஓகே சார். இது எல்லாமே நம்ம நியர்பையில் இருக்கிற ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். ஓகே சார். ஓகே. ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, நியர்பை லொக்கேஷனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 200 மீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கனாலே கல்வாய் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷன் வைஸ் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அங்கே வந்து கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பஸ்ஸு போகிறது வர்றது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ரோடோட எண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்டோட ரோடே வந்து ஸ்டார்ட் ஆகுது.
இது ஒரு சூப்பரான ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே பிரதர், இப்போ இந்த சரௌண்டிங்ல மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு போயிட்டு இருக்கு, நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? அதான் சார் நான் சொன்னேனே, நம்மளை தாண்டி 6 கிலோமீட்டர்ல கொட்டமேடு கிட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4000 ரூபா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நான் அதுக்கு முன்னாடியே 3300 ரூபாய்க்கு ப்ரீ லான்ச்சிங்ல போடுறதுனால தான் குறைஞ்சபட்சம் எனக்கு 118 பிளாட்ல 45 50 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே சார். நான் இன்னும் லான்ச்சே பண்ணல. அப்ப நான் லான்ச் பண்ணும் போது இதோட ரேட் வந்து கண்டிப்பா ஏறும். ஓகே சார். இன்னும் ஒரு 15 நாள்ல நமக்கு லான்ச்சிங் இருக்கு சார். ப்ரீ லான்ச்சிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 3299 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லான்ச்சிங்க்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. லான்ச்சிங் முன்னாடியே வாங்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பா லாபம் தாங்க. ஓகே பிரதர், இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்டோட பட்ஜெட் எவ்வளவு வருது பிரதர்? 843 லேண்ட்லேருந்து நமக்கு இங்கே பிளாட் சைஸ் இருக்குது சார். ஓகே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 27 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் கையில் 3லேருந்து 4 லட்சம் ரூபா இருந்தால் போதும். ஓகே சார். மீதி 90% பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். ஓகே. கூட ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம கூட இருக்கு. ஓகே பிரதர், இப்போ நான் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்றது? இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் சார். ஓகே. நீங்கள் லீகல் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர், இந்த தனலட்சுமி நகரை சென்னையிலேருந்து யாராவது வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுடைய கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி தரீங்களா? தாராளமாக சார். ஃபேமிலியோடு வராங்கன்னா ஃப்ரீ கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். டோர் ஸ்டெப்பில் உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃப்ரீ தாங்க. முன்னவே நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நம்பர் இருக்கும். வீக்கெண்டில் வந்து உங்களுடைய சைட் விசிட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஆன் ரோட்டில் கம்மி ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் ஒரு ஆன் ரோட்டில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தனலட்சுமி கார்டன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேஅவுட் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon. Thank you brother. Thank you sir.